அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் புரட்சிகர காவலர் படை ஏவிய ஏவுகணை ஒன்று உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. செங்கடலில் கவுதிப்படை சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தோம். சவுதிக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடி இந்த தாக்குதல் மூலம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் புரட்சிகர காவலர் படையின் பிந்தைய அறிவிப்பு. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்றில் ஈரானுடைய பாதுகாப்பு படை IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. ஸ்பெயின் வெற்றி குறித்தும் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீரர்கள் குறித்தும் அதிலும் ஸ்பெயினின் கால்பந்து நட்சத்திரம் லமின் ஜமால் குறித்து ஏற்கனவே பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக மிக கடுமையான ஒரு சிக்கல் நிறைந்த வறுமை நிறைந்த பின்னணியிலிருந்து வந்து உலகம் போற்றக்கூடிய உலகை வியக்க வைக்கக்கூடிய ஒரு வீரராக மாறியிருப்பவர். உலக கிண்ணத்தை கைப்பற்றிய அணியின் மிக குறைந்த 20 வயதுக்குட்பட்ட ஒரு 19 வயது வீரர் என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டுள்ள அவர் இதற்கு முன்பாக பாலஸ்தீன கொடியை மைதானத்தில் ஏந்தி செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்தன. அது ஸ்பெயின் கடந்து உலக அரங்கில் எதிரொலித்தது. பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய தீராத ஆதரவை காட்டுவதற்காக ஸ்பெயின் கொடியை தாங்கி லமின் ஜமால் அவர்கள் மைதானத்தை சுற்றி ஓடியிருந்தார். இவையெல்லாம் நாம் அறிந்த விடயங்கள். இந்த நிலையில் நட்சத்திரமான லமின் ஜமால் கௌரவிக்கும் முகமாக அவருடைய புகைப்படத்தை தங்களுடைய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட ட்ரோனில் காட்சிப்படுத்தியவர் பாலஸ்தீன கொடியை அசைக்கும் ஜமாலின் படத்தையும் அவர்கள் வெளியிட்டு பாலஸ்தீனம் மற்றும் ஈரானின் ஆதரவாளர்களே இன்று உலகின் சாம்பியன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஸ்பெயினில் குறிப்பாக லமின் ஜமால் அவர்கள் பாலஸ்தீன கொடியேந்தி சென்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் விவாதமாயின. இறுதியில் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சர் லமின் ஜமாலை பகிரங்கமாக ஆதரித்து கருத்துக்களை வெளியிடும் அளவுக்கு அப்போது அந்த விடயம் பேசப்பட்டது. இன்று ஈரானினுடைய ஷாகித் ட்ரோன்களில் அவருடைய புகம் அச்சடிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு IRGC அவரை கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக வைரலான விடயமாக மாறியிருக்கின்றது. அடுத்த IRGC இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு, அமெரிக்கா ஒருவேளை ஈரானின் புனிதமான இடங்கள் அல்லது அணுசக்தி மையங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அது நரகத்தின் கதவுகளை திறப்பதற்கு சமன் என்றும், அதன் பின்னர் ஈரானினுடைய கட்டுப்பாடுகள் சிவப்பு கோடுகள் அனைத்தும் கடந்துவிட்டால் ஈரான் எப்படியான தாக்குதல்களை நடத்தும் என்பதை இந்த உலகம் நினைத்து பார்க்க முடியாது என்று காதமல் அன்பியா தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ஒரு சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் கூட பாரிய அளவில் அந்த அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்தும் அளவுக்கு தாக்குதல்கள் அமெரிக்காவினால் நடத்தப்படவில்லை. ஒருவேளை அவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா பரிசீலனை செய்து வரும் சூழலில் இந்த எச்சரிக்கை IRGCயினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கார்முஸ் நீரிணையில் ஈரானினுடைய அனுமதியின்றி ஒரு துளி எண்ணெய் கூட கடந்து செல்ல முடியாது என்பதையும் அவர்கள் மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள். ஈரான் ஜோர்டான் மீது நடத்திய தாக்குதல், அதைத் தொடர்ந்து குவைத் மீது நடத்திய தாக்குதல், பல்வேறு பஹ்ரைன் மீது நடத்திய தாக்குதல்கள் மிக பாரிய சேதத்தை அமெரிக்க படைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஜோர்டான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன்கள் மற்றும் C-7 குளோப் மாஸ்டர் போன்ற விமானங்களும் சேதமடைந்திருப்பதை சேட்டலைட் புகைப்படங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா எவ்வளவுதான் இந்த ஜோர்டான் மீதான தாக்குதலில் இழப்புகளை மூடிமறைத்தாலும் கூட அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளே அங்கிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்கள் அவற்றை ஆதாரமாக கொண்டு உண்மைகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைய தினமும் ஜோர்டானின் அக்பா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க முகாம்களை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இன்னமும் எந்த தகவல்களும் வெளிவரவில்லை. இருந்த போதிலும் ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி பரஸ்பர தாக்குதலை இரண்டு பக்கத்திலும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
ஈரானின் பந்தர் அப்பாஸ் பாலங்கள் மற்றும் மிக முக்கியமான சாலைகள், ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை ஏனைய நகரங்களுடன் இணைக்கக்கூடிய பாலங்கள், மிக முக்கியமான சாலைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் சில பாலங்களும் சிதைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த பாலம் ஒன்று வெறும் 48 மணி நேரங்களுக்குள் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புதிய சாலைகளை அமைத்து அவர்கள் இயல்பு நிலைக்கு போக்குவரத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா ஈரானுடைய பாலங்கள், சாலைகள், உட்கட்டுமானங்களை அழித்துவிட்டால் ஈரானின் போக்குவரத்தை ஸ்தம்பித்துவிடும். அவர்கள் அதை உடனடியாக மீள கட்டமைத்து விட முடியாது. அந்த காலப்பகுதிக்குள் தாங்கள் ஈரானை முடக்கி ஸ்தம்பிக்க செய்துவிடலாம் என்று ஒரு கருதுகோளில் தாக்குதல்களை நடத்த ஈரான் எவ்வளவு விரைவாக அவர்களுடைய தாக்குதலில் இருந்து தங்களுடைய சேதமாக்கப்பட்ட பாலங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அவர்கள் அந்த பாலங்களை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் வேறு மின் நிலையங்கள் மற்றும் மின் கட்டுமானங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுமாக இருந்தால் இந்த பிராந்தியம் முழுவதும் இருளில் மூழ்கக்கூடிய அல்லது பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த மின் கட்டமைப்பை தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை தாங்கள் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதையும் ஈரான் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தூதரகம் ஒரு அவசரமான அறிவிப்பை 3 நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பணியாளர்களுக்கும் விடுத்திருக்கின்றார்கள். ஜோர்டான், லெபனான், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தளங்களுக்கு அமெரிக்கா ஒரு அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். நீங்கள் பாதுகாப்பான இடங்களில் அல்லது பங்கர்களில் தங்கி இருக்க வேண்டும். தேவையற்ற யாரும் அந்த நாடுகளில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். அமெரிக்க அடையாளங்களையோ அல்லது அமெரிக்க கொடிகளையோ காட்சிப்படுத்திய வண்ணம் நீங்கள் வெளியில் உலாவி தெரிய வேண்டாம். ஏனெனில் அமெரிக்கர்கள் என்று இனங்கண்டாலே அவர்களுக்கு சிக்கல் இருக்கும் என்று அமெரிக்கா அஞ்ச தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக லெபனான், ஜோர்டான், இஸ்ரேலில் அமைந்திருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம். எந்த நேரத்திலும் உங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் தேவையற்று யாரும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம். மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்கள் என்று அமெரிக்கா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் இவர்கள் மீதான தூதரகங்கள், தூதரக அதிகாரிகளுடைய இல்லங்கள், அவர்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சத்தில் அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் போர்த்துறையும் பென்டகனும் அமெரிக்க இராணுவத்தின் உயிரிழப்புகளை குறைத்து காட்டுவதாகவும் அமெரிக்க மக்களுக்கு இந்த போர் தொடர்பில் உண்மையான தகவல்களை இவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்றும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இது ஏற்கனவே தெரிந்த விடயம்தான். எவ்வளவு தாக்குதல்களை நடத்தினாலும் 4 பேர், 5 பேர், 10 பேர் உயிரிழந்திருப்பதை தவிர வேறு எந்த செய்திகளையும் அமெரிக்கா வெளியிட மாட்டார்கள். ஈரான் தாக்குதல்கள் துல்லியமாக முகாமை தாக்கும், முகாம்கள் தரைமட்டமாகிவிடும். ஆனால் அங்கிருந்த இராணுவத்தினர் மட்டும் உயிரிழக்க மாட்டார்கள் என்றால் எப்படி? இது ஒரு சாதாரணமாக அனைவருக்கும் புரியக்கூடிய விடயம். இன்று அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியினரே இந்த கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது இந்த மத்திய கிழக்கு போரில்? எவ்வாறான தகவல்கள் அமெரிக்க மக்களுக்கு சென்றடைகின்றது என்பதை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதேபோல சமீப நாட்களில் ஈரான் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரின் உடலங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் அதில் 4 அமெரிக்க இராணுவத்தினருக்கு ட்ரம்ப் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த 4-5 பேர் என்ற எண்ணிக்கை தான் ஜனநாயக கட்சியினரால் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து சவுதி அரேபியாவுக்கு கவுதிகள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரண அடி என்று தான் கூற வேண்டும். நேற்றைய தினம் குறிப்பிட்டோம். சனா விமான நிலையம் மீது தாக்குதல், ஏமனினுடைய விமான நிலையங்கள் கடற்பரப்பை முற்றுகையிடும் சவுதி அரேபியாவினுடைய நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்ட கவுதிகள் இதற்கு விரைவில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள். அப்போதே நாங்கள் குறிப்பிட்டோம், கவுதிகள் எச்சரிக்கை விடுத்தால் நிச்சயமாக அவர்கள் சவுதி அரேபியாவை கடுமையாக தாக்குவார்கள். அதே போல் அவர்கள் மறுநாளே சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் துறைமுகங்களிலிருந்து செல்லக்கூடாது என்று ஒரு முற்றுகை விதித்திருந்தார்கள். இது சவுதி அரேபியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் நேற்று குறிப்பிட்டிருந்தோம்.
எனவே சவுதி அரேபியா முற்றுகையை மீறி நேற்றைய தினம் அன்சாரல்லா இயக்கத்தினுடைய கண்காணிப்புகளை மீறி செல்லலாம் என என்ஸ்லியா மற்றும் லைலா என்ற கப்பல்கள் செங்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த போது கவுதி படைகள் துல்லியமாக குரூஸ் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் இந்த கப்பல்களை தாக்கி இருக்கின்றார்கள். இந்த கப்பல்கள் ரெண்டும் தீப்பிடி தெரிந்து கொண்டிருப்பதாக அங்கு இருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிலும் இது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான பிரமாண்டமான எண்ணெய் டேங்கர்கள் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் சவுதி அரேபியாவின் மிக பிரதானமான ஒரு வருவாய் இந்த எண்ணெய் வர்த்தகம். மிக பிரமாண்டமாக எண்ணெய் ஏற்றி சென்றிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டு செங்கடலில் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. இதனையடுத்து 10 கப்பல்கள் பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் பின்வாங்கி சென்றிருக்கின்றார்கள். ஒரு சில கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக பாதையை மாற்றி சென்றிருக்கின்றன. சவுதியின் எந்த ஒரு கூடுதல் ஆக்கிரமிப்புக்கும் சவுதி பிரதேசத்தின் ஆழத்தில் மிக பெரிய அளவிலான பதிலடி சவுதி அரேபியாவை பற்றி எறியக்கூடிய வகையில் எங்களால் கொடுக்க முடியும் என்பதையும் கவுதிப்படை மீண்டும் தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே சனா விமான நிலையம் ஏனைய பகுதிகள் மீது தடுத்தப்பட்டமைக்குத்தான் இந்த பதிலடி. இதற்கு மேலும் நீங்கள் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏமன் பகுதியை தாக்கினால் நிலைமை வேறு மாதிரி இருக்கும். எனவே சவுதி அரேபியா மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நீஜோக்கினுடைய மேயர் ஷஹ்ரான் மம்தானி அவர் குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்று ட்ரம்பினுடைய வேட்பாளர்களை எல்லாம் தோற்கடித்து வந்திருக்கக்கூடிய நீஜோக்கின் முதலாவது இளம் மேயர், முஸ்லீம் மேயர், பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களை கொண்டு அவர் குறித்து தெரிவித்திருந்தோம். அவர் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் தெரிவித்த கருத்துக்களில் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி தான். அவர் நீஜோக்கில் வருவதை நாங்கள் விரும்பவில்லை. அவருடைய குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டை நாங்கள் நடைமுறைப்படுத்த விரும்பினாலும் அவரை கைது செய்வதற்குரிய அதிகாரம் எங்களுடைய நீஜோக் நகர கவுன்சிலுக்கு கிடையாது. ஆனால் அமெரிக்க மத்திய அரசு இது குறித்து கரிசனை கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார், அப்படியானால் நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி என கூறப்பட்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்றால் நிச்சயமாக அவர் ஒரு போர்க்குற்றவாளி தான். 47,000 50,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்வதற்கு அவரே தான் காரணம். அவர் போர்க்குற்றவாளி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நிஜோக் நகரத்தில் வருவதை நாங்கள் விரும்பவில்லை. அதை மீறி வந்தாலும் கைது செய்வதற்கான சட்ட விதிமுறைகளை ஆராய்ந்து பார்த்ததில் கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் கூட அவர் போர்க்குற்றவாளி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று உறுதியாக நீஜோக்கினுடைய மேஜர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் நெதன்யாகுவின் போர்க்குற்றங்கள் குறித்து வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். Being so critical of the Israeli Prime Minister, but at the same time meeting with the ambassador of Iran. So I want to first clear up a few things. Our administration did not reach out to the Prime Minister of Iran. Our administration received a request from the Iranian consulate, and as soon as I heard of that, I made it clear that we are not meeting and we will not meet with the Israeli consulate here in New York City. And when it comes to Benjamin Netanyahu, we're speaking about someone who's the subject of an international criminal court arrest warrant. And he's the subject of this arrest warrant for alleged crimes against humanity, for war crimes, and he's the architect of the genocide against Palestinians in Gaza as Israel's prime minister. These are not facts of my personal assessment, they are facts of public record. And I believe that when someone is charged with an international criminal court warrant, it's something that should be taken seriously, whether it's Benjamin Netanyahu or it's Vladimir Putin or whomever else. What I've also made clear is that my administration will follow all applicable local laws. That is our commitment. That is something that we will follow through. இது நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் இஸ்ரேலின் போர்க்குற்றங்கள் குறித்த ஒரு செய்தியை தெளிவாக சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கனடாவின் ஒன்டாரியா மாகாணத்தின் வடபகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிக கடுமையாக பரவியதில் ஒன்டாரியா இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருப்பதாக அங்கு வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 24 மணி நேரத்தில் மட்டும் 16 இடங்களில் காட்டுத்தீ பதிவுகள் பதிவாக இருக்கின்றன. ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி இந்த ஆண்டு காட்டுத்தீயால் 7250 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான வனப்பகுதி எரிந்து நாசமாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஒன்டாரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குழுமங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஒன்டாரியாவில் இதற்கு முன்பு எந்த ஆண்டிலும் பதிவாகாத அளவுக்கு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய காட்டுத்தீயாக இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த காட்டுத்தீ குறித்து ஒன்டாரியா அரசு நிர்வாகமும் உள்ளூர் அரசும்
சரியான நடவடிக்கையை உரிய முறையில் எடுக்காத காரணத்தினால் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் தங்களுடைய வீடுகளை இழக்க நேரிட்டதாக புதிய அரசின் மீது குற்றங்களை சுமத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.